இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தேசத்தின் குரல் பிறந்த கதை. 1885 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சரியாக மதியம் 12 மணி மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் ஒரு வரலாற்று புரட்சி அரங்கேறியது. அங்கே கூடியிருந்தது வெறும் 72 பிரதிநிதிகள்தான். ஆனால் அவர்கள் சுமந்து வந்த கனவு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் என்று அப்போது யாரும் நினைக்கவில்லை. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எனும் ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி ஒரு பாலமாக மாற இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்று திரண்டனர். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் பிறந்த தருணம். காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடக்க காலத்தில் இது ஒரு புரட்சி அமைப்பாக இருக்கவில்லை. மாறாக இந்தியர்களின் குறைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கொண்டு செல்லும் ஒரு பாதுகாப்பு வால்வு போலவே இது பார்க்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல காங்கிரஸ் உருமாறியது. 1915 மகாத்மா காந்தியின் வருகைக்கு பிறகு ஒரு சில தலைவர்களின் இயக்கமாக இருந்த காங்கிரஸ் சாமானிய மக்களின் இயக்கமாக ஒரு பேரு இயக்கமாக மாறியது. ஒத்துழையாமை இயக்கம் முதல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரை இந்திய சுதந்திர போராட்டத்தின் இதயமாக இந்த இயக்கம் துடித்தது. டிசம்பர் 28 ஒரு சிறிய அறையில் 72 பேருடன் தொடங்கப்பட்ட இந்த பயணம் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற முக்கிய காரணமாக அமைந்தது. வரலாற்றில் பல ஏற்ற இறக்கங்கள், பிளவுகள் மற்றும் மாற்றங்களை சந்தித்தாலும் இந்திய அரசியலில் காங்கிரசின் தொடக்கம் என்பது ஒரு தேசம் தனது உரிமையை உறக்க சொல்ல தொடங்கிய முதல் புள்ளி. இன்று அதன் 139வது தொடக்க நாளை கொண்டாடும் வேளையில் இந்திய ஜனநாயகத்தின் வேர்களை நாம் நினைவு கூர்வோம்.